ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேன் திணை சர்க்கரை பொங்கல். ஒரு டம்ளர் திணை அரிசிக்கு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் திணை அரிசிக்கு 1.25 டம்ளர் போல் வெல்லத்தை பாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்வீட்னஸ் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் போல் பால் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ லிட் போட்டு மூடி விசில் போட்டு 3 to 4 விசில்ஸ் விட்டு இறக்கினீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க, டிவைன்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அருமையான தேன் திணை சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.